அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மூவரும் கேட்ட வரம் சிறுகதை கேட்கலாம் வாங்க. வயதான பெரியவர் ஒருவர் தான் இறக்கும் வேலை நெருங்கி வரும் சமயத்தில் 3 மகன்களையும் அழைத்து தன்னிடமிருந்த பெரிய வீட்டை மூத்த மகனுக்கும், தங்க வைர நகைகளை 2ஆம் மகனுக்கும், கையில் வைத்திருந்த பெரும் பணத்தை 3வது மகனுக்கும் கொடுத்தார். இனி உங்கள் திறமையால் முன்னேறுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். இவர்கள் மூவரும் உழைக்க மனமில்லை. அடுத்தவனிடம் உள்ளது நம்மிடம் இல்லையே என்ற ஆதங்கம் இருந்தது. தான் மட்டுமே உயர வேண்டும் என்றால் அடுத்த இருவரும் அழிய வேண்டும் என்று விரும்பினர். இதை பார்த்த கடவுள் இவர்கள் முன் தோன்றி, என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார். மூத்தவன் கேட்டான், என் தம்பியிடம் உள்ள தங்க வைர நகைகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றான். 2வது மகன் கேட்டான், ஆண்டவனை பார்த்து, என் அண்ணனிடம் உள்ள வீட்டை அழிக்க வேண்டும் என்றான். கடவுள் சிரித்து கொண்டே 3வது மகனை அழைத்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்றார். 3வது மகன் சொன்னான், எனக்கு எந்த வரமும் வேண்டாம், அவர்கள் இருவரும் கேட்ட வரத்தை வழங்கினால் போதும், நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றான். கடவுள் நினைத்தார், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அழிப்பதில் மகிழ்ச்சி அடையும் அளவு ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க நினைக்கவில்லையே என்று வருந்தினார். என்ன நண்பர்களே, நீங்கள் எந்த ரகம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். படித்ததில் பிடித்தது.